ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 130வது ശ്ലോകം. 4 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. 16 அக்ஷரங்களோடு கூடின ஒரு நாமம். நாலு அக்ஷரங்களோடு கூடின 2 நாமம், 8 அக்ஷரங்களோடு கூடின ஒரு நாமம். இப்படியாக டோட்டலா 32 அக்ஷரங்களோடு கூடின ஸ்லோகமாக்கும் இது. இச்சா அப்படின்னா ஆக்ரஹம், ஞானம் அப்படின்னா புத்தி, கிரியா பிரவൃத்தி, இதோடெல்லாம் பிரேரணாசக்தியாய் இருக்கிறவளாக்கும் ஆதிபராசக்தி. சர்வச்சராச்சரமயமாயிருக்கிற பிரபஞ்சத்துக்கு அடிஸ்தானமாய் இருக்கிறவளாக்கும் தேவி. இந்த பிரபஞ்சத்தை ஆக்டிவேட் பண்றவளாக்கும் தேவி. எல்லா உலகங்களும் தேவியிலியாக்கும் இருக்கு. ஏகமான பரபிரம்மத்தோடும் இந்த நானாத்வமாயிருக்கிற பிரபஞ்சத்தோடும் ரூபம் தேவி ஸ்வீகரிச்சிருக்கா. அப்படி இருக்கிற தேவியை ஆக்கும் வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. வசின்யாதி வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறதையாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஸ்வரூபிணி சர்வாதாரா சுப்ரதிஷ்டா சதா சத்ரூபதாரிணி. அறுநூற்றி 58வது நாமத்துல இருக்கிற பதங்கள் என்னெல்லாம் ஆக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நாமத்தை பார்க்கலாம். இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி ஸ்வரூபிணி. பதங்களை நாமத்துக்கு நடுவில் பிரிக்காதக்கு வேണം நாமத்தை சொல்லறதுக்கு. இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஸ்வரூபிணி. இப்படி நடுவில் கேப் இல்லாதக்கு சொல்லணும். ஆக்ரஹ சக்தி, அறிவோடு சக்தி, பிரவர்த்திக்கிறதுக்கான சக்தி. இப்படி இருக்கிற 3 சக்திகள் കൂടിച്ചേർന്ന സ്വരൂപമാക്കും ദേവിക്കുള്ളത്. ജനനം മുതൽക്ക് മരണം വരയ്ക്ക് ஆக்ரஹம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யறது. இந்த ஆக்ரஹம் உண்டாகிறது பூர்வ ஜென்ம வாசனா குணத்தாலே ஆக்கும். அந்த ஆக்ரஹத்துக்கு, ஆக்ரஹம் உண்டாகிறதுக்கு அதுக்கு ஒரு சக்தி வேணும். அந்த சக்தியை கொடுக்கிறவள் அம்பாளாக்கும். அறிவுண்டாகிறதுக்கும் சக்தி வேணும். அந்த அறிவை கொடுக்கறதுக்கான சக்தியும் தேவியாக்கும். நமக்கு பழசெல்லாம் நினைச்சு பார்க்கறதுக்கான ஞாபக சக்தி உண்டாகணும். நல்லது கெட்டதுன்னு பகுத்தறிவு உண்டாகிறதுக்கான புத்தி சக்தி உண்டாகணும். இதெல்லாம் தரது தேவியாக்கும். வாழ்க்கையில சுகதுக்கங்கள் சமநிலையில பார்க்கறதுக்கு மனசுக்கு சக்தி உண்டாகணும். நோய்களாலையும் வலியாலையும் அவதிப்படர்த்த அதெல்லாம் தாங்கக்கூடின மனசக்தி உண்டாகணும். இதெல்லாம் தேவியாக்கும் தரது.
ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நமக்கு சரீரத்துக்கு சக்தி வேணாம், கர்மேந்திரியங்களுக்கு பலம் இருந்தாதான் கிரியாசக்தி அப்படிங்கிறது உண்டாகும். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ഇതെല്ലാമും ദേവിതാൻ. ദേവിയോട് അനുഗ്രഹത്താലെയാക്കും ഇതെല്ലാം ഉണ്ടാകും. ബ്രഹ്മ വിഷ്ണു ശിവൻ ത്രിമൂർത്തികൾ. அந்த த்ரிமூர்த்திகளில இருக்கிற சக்தி ஸ்வரூபமாக்கும் தேவி. ത്രിമൂർത്തിகளுக்குள்ள தேவி வசிக்கிறா. பிரம்மா விஷ்ணு சிவன் இப்படின்னு மூணும் சேர்ந்ததாக்கும் திரிபுரா. நல்ல விஷயங்களை ஆഗ്രഹിக்கிறதுக்கான சக்தி, டாப் மோஸ்ட் ஞானம் கிடைக்கிறதுக்கான சக்தி, நல்ல விஷயங்களை செய்யறதுக்கான சக்தி, இதெல்லாம் தேவி உபாசகர்களுக்கு தேவி தருவள். 16 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இந்த நாமம். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ஸ்வரூபிணி. 659வது நாமம் 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും സർവാധാര. സർവ ആധാര அது கூடி சேர்ந்தாக்கும் சர்வாதாரா அப்படின்னு ஆச்சு. பிரபஞ்சத்தில சர்வதுக்கும் ஆதாரமாய் இருக்கிறவள், அடிஸ்தானமாய் இருக்கிறவள் தேவி. அடிஸ்தானம் இல்லை அப்படின்னா நிலநிற்பு இல்லை. பூமி அப்படிங்கிற அடிஸ்தானம் இல்லைன்னா உயிரினங்களுக்கு வாழறதுக்கு சாதிக்காது. அதனால அடிஸ்தானம், பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது திருடமாயிட்டு உண்டாகணும். சதா சமயமும் சுற்றிக்கரங்கிற ஜகத்துக்கு அசையாத உറച്ച ஒரு ஆதாரம் மஸ்ட். வாகனங்கள் ஓடணும் அப்படின்னா திருடமாயிருக்கிற தாறு போட்ட ரோடு மஸ்ட், ஸ்மூத்தா ஓடும். அசையக்கூடின வாகனம் அசையாத ரோடுலயாக்கும் ஓடுறது. இந்த பிரபஞ்சத்தில எல்லா சூக்ஷ்ம சலனங்களோடும் ஆதாரம் சர்வசக்தியா இருக்கிற தேவியாக்கும். பிரபஞ்சம் നന്നാ ആക്ടിവേറ്റ് ആവർത്തുക്കാന കാരണം ദേവിയാക്കും. അതുക്കാന ശക്തി ദേവിയാക്കും. அந்த சக்தியேதான் பராசக்தி. தேவிய இந்த மனசு அப்படிங்கிறது நன்னா இறுக்கி பிடிச்சுண்டு ஆசிரயிக்கணும். உயிரினங்களுக்கெல்லாம் ஜெகத்மாதா ஆதாரமாயிட்டு இருக்கா. அதனால சர்வாதாரா அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார். 660வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம் சுப்ரதிஷ்டா. சுப்ரதிஷ்டா
அப்படிங்கிறது நல்லது அப்படிங்கிற அர்த்தத்தில். சுப்பிரதிஷ்டா நல்ல பிரதிஷ்டை, எல்லாத்தையும் നന്നാ ദൃഢമാ ദേവിയിലെ ഉറപ്പിച്ചു നിർത്തിയിരിക്കാ ദേവി. ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற பிரதிஷ்டையோடு கூடினவள் தேவி. பிரகர்ஷேண திஷ்டதி இதி பிரதிஷ்டா, நன்னா ஸ்திதி செய்யறதுனால பிரதிஷ்டா அப்படின்னு பேரு. ஐஸ்வர்யத்தோடு கூடிட்டு நன்னா பிரதிஷ்டிக்கப்பட்டவளாக்கும் ലളിതാംബികை. சிவசக்தி ஐக்கியம் அதாக்கும் பிரதிஷ்டா அப்படிங்கிறதுனால எடுத்து சொல்லப்படுறது. நம்ம கோவிலுக்கு தரிசனத்துக்கு போவோம். அந்த கோவில்ல இருக்கிற விக்கிரகங்களை பார்த்தானா அந்த விக்கிரகங்கள் கீழே ஒரு பீடத்திலேயாக்கும் வைக்கப்பட்டிருக்கும், சக்தி பீடம். அந்த விக்கிரகம் அப்படிங்கிறது லிங்கம். சக்தியும் விக்கிரகமும் கூடி சேர்ந்ததாக்கும் பிரதிஷ்டை அப்படிங்கிறது. சுத்த போதத்தோடு சிம்போலா இருக்கிற விக்கிரகம், சூக்ஷ்ம சக்தியோடு சிம்போலா இருக்கிற பீடத்துல கூட்டி சேர்த்தி வச்சு பிரதிஷ்டை பண்ணப்படுறது. பிண்டிகா யோகம் அப்படின்னும் பிரதிஷ்டைக்கு சொல்லப்படுறது. பிண்டிகாயாமுமாதேவி லிங்கேஸ்யாச்ச சதாசிவா தயோர்யக்ரியதே யோகா சா பிரதிஷ்டேதி கத்யதே. പീഠം ഉമാദേവിയായിട്ടും ലിംഗം പരമേശ്വരനായിട്ടും സങ്കല്പിക്കപ്പെടുന്നത്. ഇത രണ്ടയും കൂട്ടിച്ചേർത്താക്കും പ്രതിഷ്ഠ அப்படின்னு சொல்றது. മന്ത്രശക്തിയാലെയും തന്ത്രി ആന ആചാര്യനോട് തപശക്തിയാലെയും ഭഗവത് സാന്നിധ്യം அந்த பிரதிஷ்டையில இருக்கு. எந்த ஒரு വിഗ്രഹമാനാലും അത് പ്രതിഷ്ഠിക്കുന്നത് പീഠത്തിലേക്കും. ശിവനാനാലും ദേവിയാനാലും വിഷ്ണുവാനാലും ഗണപതിയാനാലും അയ്യപ്പനാനാലും മുരുകനാനാലും அந்த விக்கிரகத்தை ஒரு பீடத்து மேலேயாக்கும் பிரதிஷ்டிக்கிறது. சக்தி பீடம். அந்த பீடம் அப்படிங்கிறது சக்தியை இண்டிகேட் பண்றது. அந்த விக்கிரகத்துக்கு சக்தியை கொடுக்கிறது அந்த பீடத்துல இருக்கிற பராசக்தியாக்கும். தேவதைகளை பிரதிஷ்டை பண்றத தேவதா பிரதிஷ்டை திருடமாகணும் அப்படின்னா சுப்பிரதிஷ்டையான தேவியோடு பீடத்தில பிரதிஷ்டிக்கணும். அதனாலேயே வாக்தேவிகள் தேவிய சுப்ரதிஷ்டா அப்படின்னு துதிக்கிறார். 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും ഇത്. 661ാவது നാമം 8 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമം.
സദസദ്രൂപധാരിണി. സത് അസത്ത് രൂപധാരിണി. സത്തായിട്ടും അസത്തായിട്ടും രൂപമെടുത്തവൾ. சத்தாயிட்டும் அசத்தாயிட்டும் ரூபம் எடுத்தவளே அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை கூப்பிடுறா. சதா சத்ரூபதாரிணி அப்படின்னு. சத்தும் அசத்தும் தேவிதான். அத்வைத பாவத்துல பிரம்மம் அப்படிங்கிறது சத்தியமும், இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது மித்தியையுமாக்கும். பிரம்மம் அப்படிங்கிறது சத்தும், இந்த பிரகிருதி அப்படிங்கிறது அசத்துமாக்கும். தேவி പരബ്രഹ്മ പട്ടമഹിഷിയുമാക്കും, இந்த പ്രപഞ്ച നായികയുമാക്കും. பராசக்தி பிரம்மத்தில நிறைஞ்சு நிற்கிறா. அதனால பராசக்திய சத் அப்படின்னு சொல்லப்படுறது. பராசக்தி அபராசக்தி ஆயிட்டு இந்த பிரபஞ்சத்துல ரொம்ப நிற்கிறா. அதனால மாயாசக்தி அப்படின்னு தேவிய சொல்லறோம். இல்லாத ஒன்று இருக்குன்னு தோண வைக்கிறதாக்கும் மாயையோடு வேலை. அதனால மாயாசக்தி ஸ்வரூபமாயிருக்கிற இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது அசத்து ஆக்கும். நிர்குணையும் சகுணையுமாயிருக்கிற தேவி சத்தையும் அசத்தையும் ஒரே மாதிரி ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிற தேவி. அதனால தேவிய சதசத் ரூபதாரிணி, சத் அசத் ரூபதாரிணி அப்படின்னு சொல்லப்படுறது. சத் அசத் ரூபதாரிணி இത്രയുമാക്കും ഇതിൽ இருக்கிற பதங்கள். கூட்டிச்சேர்த்தாக்குமே நம்ம பார்க்கிறோம். நாமங்களுக்கு நடுவில் பதங்களை பிரிக்க மாட்டோம். சதசத் ரூபதாரிணி.